தற்போதைய அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டத்தில் தமது கொடுப்பனவு நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அரச தாதி அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள சில வைத்தியசாலைகளுக்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டது. களுத்துறை போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தாதியர்கள் சிலர் கலந்து கொண்டனர். அம்பிலிப்பிட்டிய பொது வைத்தியசாலையில் தாதியர்களின் பங்கேற்புடன் இடம்பெற்ற எதிர்ப்பில் 100க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாக செய்தியாளர் தெரிவித்தார். மதிய நேர உணவு வேளையின் போது பதுளை போதனா வைத்தியசாலை தாதியர்களும் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சம்பள திருத்தத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன்பாகவும் தாதியர்கள் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். ஆரம்பத்தில் சுற்றறிக்கைகளையும் பாடி நாங்கள் 20 வருடங்களில் தரம் 3 தரம் 1க்கோ சூப்பரா கிரேட்டுக்கோ செல்ல முடியும். ஆனால் இப்போது 30 வருடங்களுக்கு மேல் இருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தற்போதைய வைத்தியசாலையில் பல்வேறு பிரச்சினைகள் உள்ளதாக அரச தாதியர்கள் அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. நோயாளர்களுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாம் இதனை முன்னெடுத்துள்ளோம். அதேபோன்று கருப்புப்பட்டி போராட்டம் ஒன்றையும் ஆரம்பித்துள்ளோம். அதனை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். உரிமை தொடர்பிலும் தொழில் கௌரவத்துக்காகவும் போராடுகிறோமே தவிர வேறு வழி இல்லை. எவ்வாறெனினும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தாதியர்களின் சம்பளம் எவ்விதத்திலும் குறைக்கப்படவில்லை என அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அமரநந்த ஜெயசேகர தெரிவித்தார். இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற அரச தாதியர் அதிகாரிகள் சங்கம், அதாவது சமன் ரத்னபிரியா அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் கஸ்பாவு தொகுதி அமைப்பாளர் ஆவார். அவர்தான் இதனை வழி நடத்துகிறார். அவர்களின் தோற்றுப்போன அரசியலை கட்டியெழுப்ப தாதியர் சகோதரர்களை உசுப்பேற்றும் செயல்பாட்டையே தற்போது அவர்கள் மேற்கொள்கின்றனர். இது மக்கள் மய அரசாங்கமாகும். இதுவரை இலங்கையில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகச்சிறந்த வரவு செலவு திட்டம் என்று தாதியர் சங்கம் என்ற அடிப்படையில் நாம் நம்புகிறோம். அதேபோன்று அவர்கள் கூறுவதை போன்று பொய்யான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் சமூகமயப்படுத்தப்படுவதே பிழையானதாகும். தற்போது எவரது சம்பளத்திலும் ₹1 எனும் குறையவில்லை. இதேவேளை எதிர்ப்பு தொடர்பில் அரச சேவை ஐக்கிய தாதியர்கள் சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருதட்டுவே ஆனந்த தேரர் கருத்து வெளியிட்டார். உரிமைகள் தொடர்பில் போராடுவது, ஆர்ப்பாட்டம் செய்வது, அழுத்தம் கொடுப்பது தொழிற்சங்கங்களின் உரிமையாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அது இன்னும் நிறைவுக்கும் வரவில்லை. இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு குழு விவாதங்கள் நிறைவடைந்து அரசு நிர்வாக சேவை சுற்று நிறுவம், சுகாதார அமைச்சின் சுற்று நிறுவம் ஆகியனவும் இன்னும் வெளியாகவில்லை. எனினும் எமது சங்கம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு செயல்படும் சங்கமாகும். அரசாங்கம் அமைக்கப்பட்டு குறுகிய காலத்தில் அரச சேவை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை தாதியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் HMSP மதிவத்த தெரிவித்தார். அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு வழங்கியுள்ள நிவாரணங்களுக்கு எதிராக அரசு ஊழியர்களை குழப்பி இல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த எத்தனிக்கின்றனர். கடந்த அரசாங்கத்தோடு செயல்பட்ட இந்த நாடு இந்த நிலைக்கு செல்ல செயல்பட்டவர்கள் அவர்களின் பதவியை, அந்தஸ்து, வரப்பிரசாதங்களை பெறுவதற்காக அவர்கள் செயல்படுகின்றனர். அவ்வாறாக பல குடும்பங்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுகின்றன. சுகாதார சேவையாளர்களுள் பொய்யான விடயங்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுத்த திட்டமிடுகின்றனர். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களுக்குள் நாம் எதிர்பார்த்த அத்தனையையும் அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியாது என்பது தெரியும். தற்போது சகல ஊழியர்கள் தொடர்பிலும் சிந்தித்து வழங்கியுள்ள நிவாரணம் நாம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகும். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் தொடர்பிலும் விசேடமாக தாதியர் சேவையில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசாங்கம். நாம் கூற வேண்டியதில்லை, அரசாங்கம் அதனை செய்யும்.